ஞாயிற்றுக்கிழமை 24/8/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை சிறப்பு பூஜை. என் தந்தை உலகத்தில் வாழும் 12 ஜோதிலிங்கத்துக்கு தலைவர், பஞ்சபூத ஸ்தலத்தினுடைய ஒளியே, அருட்கடாசமே, நடமாடும் தெய்வமே, 9 கிரகத்துக்கு தந்தையே, நவலிங்கேஸ்வர பெருமானே. எல்லாரும் ஒரு நிமிஷம் இந்த 9 லிங்கத்தை வணங்குங்க. பக்கத்தில் இருக்கிற மகாசக்தி பத்ரகாளி அம்மனை வணங்குங்க. உங்கள் பிரச்சனைகள் அளவுக்கு மீறி இருக்கு. நான் பொதுவாக தான் வேண்ட முடியும். தனிப்பட்ட முறையில் அம்மா சொல்லிட்டார், யார் பேரையும் தனிப்பட்ட முறையில் வேண்டாதுன்னு சொல்லிட்டார். யாருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனையோ அது நேராக வந்தால் தாங்க தீரும். அபிஷேகம் பண்ணணும், அன்னதானம் பண்ணணும், எண்ணெய் வாங்கி கொடுக்கணும், கற்பூரம் வாங்கி கொடுக்கணும், வத்தி வாங்கி கொடுக்கணும், பால் வாங்கி கொடுக்கணும், தேன் வாங்கி கொடுக்கணும், குங்குமம் வாங்கி கொடுக்கணும், விபூதி வாங்கி கொடுக்கணும், வத்தி வாங்கி கொடுக்கணும். எதுவுமே கொடுக்காத நான் நாட்டை ஆளணும்னு நினைக்கிறீங்க. பணம் செலவு பண்ணுறதுக்கு மனசு வரதில்லடா அந்த உலகத்தில். செலவு பண்ணாத எப்படி சார் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்? முதல் போட்டு தானே தொழில் செய்து சம்பாதிக்க முடியும். முதல்ல போடாத எப்படி நான் பெரிய ஆளாக வர்றது? ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கடவுள் என்பது கண்ணுக்கு தென்பட மாட்டார். இந்த கோயிலுக்கு வந்தவங்களாம் வராங்களா, ஏமாந்துட்டு போயிட்டாங்க, அதனால் நான் ஏமாந்துட்டனால நான் மறந்து விட்டுடுவேன். அரசன் நண்டு கொள்வான், தெய்வம் நண்டு கொள்வான். யாரும் தப்பிக்க முடியாது சார். என் அப்பா கிட்ட பலன் அடைஞ்சவங்க, அம்மா கிட்ட பலன் அடைஞ்சவங்க நீங்கள் ஆனந்தமாக வாழ விடவே மாட்டேன். மூக்கணாங்கயிறு எனக்கு தெரியும். அதனால தான் சித்தர்கள் ரிஷிகள்லாம் மௌனமாக இருக்கிறாங்க. நான் தவறி ஏதோ பேசுகிறேன், அது தப்புன்னு தெரியுது. இப்போ தீபார்த்தனை பார்க்கலாம். சிவன் அருளை பெறுவோமாக. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இந்த தீபத்தை தொட்டு கும்பிடுங்க. இங்கே ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 to 6 ராகு கால பூஜைக்கு வரணுங்க. அபிஷேகம் பண்ணணுங்க, அன்னதானம் பண்ணணுங்க. இங்கே ஏதோ சும்மா நடக்குதுன்னு நினைக்கிறீங்க. வாரம் 11,000 ரூபாய் பூஜை செலவாகுதுங்க. வெள்ளிக்கிழமை 7,000 ரூபாய் செலவாகுதுங்க. ஒரு மாதம் 2-2.5 லட்சம் ரூபாய் செலவாகுதுங்க. ஒத்த பைசா வருமானம் இல்லாத உலகத்தில் ஒரே கோயில். இதோட 100 தடவை சொல்லிட்டேன். எப்படி நடத்த முடியும்? ஏதோ என்னுடைய சக்தியில், கடவுளுடைய கருணையில், என் வயது முடிந்தும் என் உயிர் கொடுத்து இறைவனுக்கு சேவை செய்து நல்லவர்களை காப்பாற்ற வேண்டும், சத்தியம் காப்பாற்ற வேண்டும், தர்மம் காப்பாற்ற வேண்டும், உண்மை ஜெயிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த பூஜை இறைவன் திருவருளை பெறுவோமாக.